வீட்டில் காய்கறி இல்லை என்ன சாம்பார் செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.